Student, 12th standard chapter 5 first parabola topics complete பண்ண போறோம். next ellipse, next hyperbola. Okay, first parabola 4 types இருக்குது. first parabola நமக்கு y square 4ax. y square 4ax ஓட என்னடா vertex find பண்ணனும், focus find பண்ணனும், axis of symmetry எந்த axisல find பண்ணனும், equation of directrix நம்ம செக் பண்ணனும், length of lattice ஒவ்வொரு பேரபோலாவுக்கும் நம்ம அந்த 1 to the 5 கண்டிஷன் செக் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் y ஸ்கொயருக்கு 4x னா ஓப்பன் ரைட் பேரபோலா வந்து ரைட் சைடு இருக்கும். y ஸ்கொயருக்கு -4x னா பேரபோலா லெஃப்ட் சைடு இருக்கும். x ஸ்கொயர் = 4ay னா பேரபோலா அப்ல இருக்கும். x ஸ்கொயர் -4 னா பேரபோலா டவுன்ல இருக்கும். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் பேரபோலா வெரி இம்பார்ட்டன்ட். ஓப்பன் ரைட், ஓப்பன் லெஃப்ட், ஓப்பன் அப்வர்ட், ஓப்பன் டவுன்வர்ட். ஓகே, இப்போ இதோட நமக்கு இந்த ஓப்பன் ரைட்டோட வெர்டெக்ஸ் கண்டிப்பா நான் சி கம்மதுனா, ஆனால் வெர்டெக்ஸ் ஸ்டார்டிங்னா சொல்றேன் 0,0 ஆரிஜின் வழியாக ஃபார்ம் ஆகும். அப்போ ஆரிஜின் வழியாக இதை நமக்கு நான் வெர்டெக்ஸ் வேல்யூ சிங்கிள் வெர்டெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதான் சென்டர் வைக்க வெர்டெக்ஸ் இது சின்னு சொல்லிக்கிறோம் 0,0. அப்போ ஹோல் டைம்னா ஓப்பன் அப் டவுன் எல்லாம் டோட்டலுக்கு நேரம் சென்டர் வந்து 0, 0. ஓகே, ஃபோக்கஸ் நமக்கு ஓப்பன் வந்து நமக்கு ரைட் எடுக்கு எஃப் ஆஃப் இனா a,0 ஜென்ரல் வேல்யூ எஃப் ஆஃப் a,0. அதே நான் லெஃப்ட்டுக்கு எஃப் ஆஃப் -a,0, ரைட்டுக்கு நான் எஃப் ஆஃப் 0,a, நான் ஓப்பன் டவுனுக்கு 0,-a. இது நமக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு 4a வேணா ஃபோக்கஸ் எஃப் ஆஃப் 0,a, எக்ஸ் ஸ்கொயர் -4a வேணா எஃப் ஆஃப் 0,-a. ஃபோக்கஸ் சிங்கிள் ஃபோக்கஸ் தான், பேரபோலாவுக்கு சிங்கிள் ஃபோக்கஸ் தான் இருக்கும். ஒரு ஒன் வெர்டெக்ஸ் சிங்கிள் ஃபோக்கஸ் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இது வெர்டெக்ஸ் என்ன எதில் நமக்கு ஃபார்ம் ஆயிடுது பேரபோலா எக்ஸ் ஆக்சிஸ்ல பேரபோலானா ஃபார்ம் ஆயிருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்ல பேரபோலா ஃபார்ம் ஆனா ஏன்னா எது ஈக்குவல் 0 y = 0 இருக்கும். ஓகே, அதே சமயம் இது எக்ஸ் ஆக்சிஸ்ல ஃபார்ம் ஆயிருது y = 0. இது பேரபோலா நமக்கு y ஆக்சிஸ்ல பேரபோலா இருக்குது. அப்ப என்ன நமக்கு x = 0. பேரபோலா y ஆக்சிஸ்ல இருந்தனா x எந்த ஆக்சிஸ் கேட்டா இந்த பேரபோலா எந்த ஆக்சிஸ் மேல இருக்குது அதர் ஆக்சிஸ் ஆப்போசிட் ஆக்சிஸ் வந்து 0 இருக்கும். ஓகே, ஓகே, இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் பேரபோலாவுக்கு ஆப்போசிட்டான டைரக்ட்ரிக்ஸ் இருக்கு. இதான் நமக்கு என்ன டைரக்ட்ரிக்ஸ். அப்போ x = -a. இங்கே நமக்கு டைரக்ட்ரிக்ஸ் என்னலாம் லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா நமக்கு டைரக்ட் சைடு ரைட் சைடு இருக்கும். x = +a. அப்போ இருந்துச்சுன்னா கீழே டவுனில் வந்து என்ன ஆக்சிஸ் இருக்கும். அப்போ x y = -a. ஓகே, அதே நமக்கு ஓப்பன்னா டவுனில் இருந்துச்சுன்னா என்ன அபோவில் இருக்கும், அப்போவில் இருக்கும். அப்போ y = +a. இதுதான் டைரக்ட்ரிக்ஸ், இது டைரக்ட்ரிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ஐட்டம். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ஓப்பன் அப்பாக இருந்தாலும் டவுன்வர்டாக இருந்தாலும் லெஃப்டாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் டோட்டலாக எல்லாம் 4a தான். இது காமன் ஃபார்முலா. ஓகே, இதான் நமக்கு என்ன வரும் இந்த 4 இதுக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட். வெர்டெக்ஸ்னா ஃபோக்கஸ்னா அந்த ஆக்சிஸ் எந்த ஆக்சிஸில் டினோட் ஆகிடு, டைரக்ட்ரிக்ஸ்னா லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் எல்எல்ஆர்னு கூட சொல்லுங்கள் ஷார்ட்கட்டில். எல்எல்ஆர் லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ஷார்ட்கட்டில் எல்எல்ஆர். லென்த் தான் எல்னு சொல்லலாம், லேட்டெக்ஸ் எல்னு சொல்லலாம், ஆர் வந்து ரெக்டன் சொல்லுங்க. இது ஷார்ட்கட் மெத்தட் கூட எல்ஆர்னு கொஸ்டின் கொடுப்பாங்க. ரெண்டு சேம் கண்டென்ட் தான். ஓகே, இதுதான் இந்த 4 பேரபோலோட கண்டென்ட். ஃபர்ஸ்ட் ஆரிஜின் வச்சு கம்ப்ளீட் பண்ணோம். செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் பேரபோலா வித் வெர்டெக்ஸ் h,k. h,னா எனி பாயிண்ட்ஸ் 1,2, 1,3, 1,4 எனி பாயிண்ட்ஸ் 0, 0 தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் ஆரிஜின் வெர்டெக்ஸ். இப்போ h,னா எனி பாயிண்ட்ஸ் 1,2, 3,4, -2 எனி வேல்யூ. சரி, ஓகே, அதே சேம் வரும் 4 பேரபோலா நமக்கு. நெக்ஸ்ட் என்ன நமக்கு வரும் x - ஓகே, லாஸ்ட் கிளாஸ் வித் ஆரிஜின் ஃபார்ம் பண்ணி 0,0 வச்சு 4 பேரபோலா ஃபார்ம் பண்ணோம். நெக்ஸ்ட் அதே சேம் வெர்டெக்ஸ் என்ன வரும் எனி பாயிண்ட்ஸ் h,k என்னன்னா எனி வேல்யூஸ் 1,2, 2,3, 5,5 எனி வேல்யூஸ் இருந்ததுன்னா இப்படி நம்ம பேரபோலா ஃபார்ம் பண்ண வரோம். ஓகே, அதே சேம் தான் வரும் y - k ஹோல் ஸ்கொயர் = 4a x ஓப்பன் ரைட் வேர்டு y - k அந்த h,k எல்லாம் பாயிண்ட்டுக்கு என்ன கூட அந்த வேல்யூ வந்து சப்ஜெக்ட் பண்ணணும் நம்ம கண்டிஷனில். 1,2னா அது வந்து நமக்குண்ணா 2 சப்ஜெக்ட் பண்ணோம், கேக்கு வந்து 1 சப்ஜெக்ட் பண்ணணும். ஓகே, 5,5னா இங்கே 5 சப்ஜெக்ட் பண்ணணும், 5 சப்ஜெக்ட் பண்ணணும். 1,2னா ஹெச்க்கு வந்து 1 யூஸ் பண்ணணும், கேக்கு 2 யூஸ் பண்ணணும். அதே சேம் தான் நமக்கு எந்த கண்டென்ட். ஓகே, சரி, நமக்கு வெர்டெக்ஸ் என்ன h,k தான், இங்கேயும் வெர்டெக்ஸ் h,k தான்,
இங்கே என்ன வரும் ஹச்கே தான் ஹச்மேகா ஃபோக்கஸ் மட்டும் நேரம் அந்த அந்த பாயிண்ட் கூட ஹச்சோட பாயிண்ட் கூட ஏ ஆட் பண்ணுக்கம்மா ஏ அதே சேம் நான் எஃப்ஆ ஹச் மைனஸ் ஏ மைனஸ் ஏ ஹச் கம்மா கே பிளஸ் ஏ ஹச் கம்மா கே மைனஸ் ஏ ஓகே நெக்ஸ்ட் ஆக்சிஸ் சிமெட்ரினா ஒய் ஈக்குவல் டு கே ஒய் ஈக்குவல் டு கே இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஹச் எக்ஸ் ஈக்குவல் டு ஹச்சோட வேல்யூ ஏன்னா எக்ஸ் வேல்யூ ஹச் டினோட் பண்ணும் ஒய் வேல்யூ கே ஓகே ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ஹச் மைனஸ் ஏ எக்ஸ் ஈக்குவல் டு ஹச் பிளஸ் ஏ y equal to k minus a, y equal to k plus a. இது ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் வந்து எல்எல்ஆர் வந்து எல்லாம் காமன் தான் 4a எல்லாம் 4a தான் ஓகே இப்போ டயக்ராம் எப்படி ஃபார்ம் பண்ணோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டினை கொடுத்து வந்து ஃபர்ஸ்ட் நேரம் எக்ஸ் ஸ்மால் y டினோட் பண்ணோம் அதை 0 வச்சு ஃபார்ம் பண்ண கிராஃப் போட்டு அதுக்கப்புறம் கொடுத்துற வெட்டெக்ஸ் என்ன கொடுத்துறாங்க 1,2 2,3 அந்த வெட்டெக்ஸுக்கு நேராக பாயிண்ட்டை நோட் பண்ணி அந்த பாயிண்ட் என்ன வரும் பேரபிளாவை கம்ப்ளீட் பண்ணணும் ஒரு ஜஸ்ட் ஸ்டார்டிங் 0 தான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துரு வேலை நேரம் 1,2 அந்த வெட்டெக்ஸ் பாயிண்ட் நோட் பண்ணி அதுக்கு நேரம் தான் பேரபிளா ஃபார்ம் பண்ணணும் இங்கிறது தான் ஃபோக்கஸ் ஆப்போசிட் டைரக்ட்ரிக்ஸ் அதே சேம்னா நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து அதே சேம்னா அங்கே கொடுத்துருது வெட்டெக்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணுறது தான் ஓகே இல்லையா இது எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் எக்ஸ் ஒய் டேஷ்னா நம்ம பேரபிளா கம்ப்ளீட் பண்ணணும் இதுதான் வெட்டெக்ஸ் சேம் நான் டவுன்வர்டு இதான் வெட்டெக்ஸ் இது டைரக்ட்ரிக்ஸ் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்